பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோ சுவாத்தியம் மூலமாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோ சுவாத்தியம் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி வருகிறார். இன்றைக்கும் உங்கள் சுகமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 9:10 இப்படி சொல்லுது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி யோபு தன்னுடைய சிநேகிதரை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். யோபுடைய நிலைமையை குறித்து அவருடைய நண்பர்கள்லாம் ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவனோடு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒன்றும் அவ்வளோ மோசமானவர் இல்லை, உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருது காரணம் அவர் இல்லை, நீ சரியில்லை என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி அநேக காரியங்களை பேசும் பொழுது யோபு அநேக காரியங்களை சொல்கிறார். பாருங்க, பெரிய சிருஷ்டிப்பின் கர்த்தர் அவர் உலகத்தெல்லாம் படைக்கிறவர். அவர் என் மேலதான் நோக்கமா இருக்கிறாரா? அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர். அவர் துருவ நட்சத்திரங்களையும் மிருகசீஷகத்தையும் அர்மீனையும் தஸ்னா மண்டலங்களையும் எல்லா விதமான இன்னைக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஜோசிய மண்டலங்களை எல்லாம் உருவாக்கினவர் அவர். அந்த உருவாக்கின அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. என்ன பெரிய காரியம் பாருங்க. இதெல்லாம் ஆபிரகாமின் நாட்களில் தான் நடந்த காரியமாக இருக்கிறது என்று சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறான். ஆனால் அதே சமயத்தில் அந்த நாட்களில் கூட தேவன் அறிகிற அறிவு, தேவன் எப்படிப்பட்டர் என்பதை இதை யோபு நன்றாய் அறிந்திருந்தார். அதனாலதான் பாருங்க, நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு நாம ஒவ்வொன்றா இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே ஒரு துருவம் இருக்கிறது, இங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது, இங்கே ஒரு புதிய பூமியை கண்டுபிடிச்சிருக்கிறோம், புதிய ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு ஏற்கனவே கர்த்தர் உண்டாக்கி வச்சதை தான் இவன் புதுசாக கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவருடைய படைப்புகளை இன்னும் ஆராய்ந்து முடியலை, இன்னும் கண்டுபிடிச்சு முடியலை. பூமியில கண்டுபிடிக்க முடியாத காரியம் நிறைய இருக்குது. அவ்வளவு பெரிய காரியங்களை செய்யற எண்ணி முடியாத அதிசயங்கள். பாருங்க, இந்த அதிசயத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில எங்க பார்க்கிறோம் பாருங்க. வசனத்துல வாசிக்கும் போது நீங்க பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை பண்ணார். பாருங்க, என்ன அதிசயம் அங்க நடக்குது பாருங்களேன். அங்கே அவர்களுக்கு 30 லட்சம் மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் அதிசயத்தை ஒவ்வொரு நாளும் அவர் கண்கள் கண்டுகொண்டே இருந்தது. அதுதான் முக்கியமான காரியம். சாப்பாட்டுக்கு டெய்லி அதிசயம்தான். பாருங்க, 30 லட்சம் மக்களுக்கு யாரால சாப்பாடு போட முடியும்? எங்க போய் சமையல் பண்ணுவாங்க சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பேரும் வேலை செய்யல, 30 லட்சம் மக்களும் வேலை செய்யல, ஆனா சாப்பாடு கொடுக்கணும். எங்க இருந்து வரும் இந்த சாப்பாடு? அருமையானவர்களே, இதைத்தான் கர்த்தர் செய்கிற அதிசயம் என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட அதிசயம் செய்தவர். மன்னாவினாலே போஷித்தார். தூதர்கள் உண்ணும் மன்னாவினை கொடுத்தார். வனாந்தரத்தில் கொடுத்து போஷித்து கொண்டே வருகிறார். பாருங்க, செங்கடல் வருகிறது. செங்கடல் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த செங்கடலை பிரித்து விடுகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான காரியம். இந்த அதிசயத்தை தான் பாருங்க கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி யோபு அன்றைக்கே சொன்னார். எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்றைக்கும் செய்கிறார் என்பதுதான் இன்றைக்கு உண்மை. சோதரன் அன்றைக்கு செய்தவர் இல்லை, வனாந்தரத்தில் செஞ்சாரு, இப்ப எல்லாம் செய்யலன்னு சொல்லாது. இன்றைக்கும் அதே அற்புதத்தை அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். சோதரன் இஸ்ரேல் மக்கள் நம்பி வந்தவங்கள அவங்க கைவிடுற தேவையில்லை. சாப்பாடு இல்லாம அவங்க யாரும் மறிக்கவே கிடையாது. ஆனா நிறைய பேர் மரித்தார்கள். எப்படி மரிச்சாங்க தெரியுமா? அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம், முறுமுறுத்தது நிமித்தம் தான். ஆனா சாப்பாடு போடாம இல்லை. கர்த்தர் சாப்பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தார், தண்ணி கொடுத்தார். சில சமயம் லேட்டா கொடுத்தாலும் அவர் தண்ணி கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்துதான். அதுதான் அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கணும். செங்கடலை பிளந்து அதிசயத்தை செய்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மத்திலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை பத்தி தான் யோபு சொன்னா, அந்த ஆண்டவர் பத்தி தான் மோசே சொன்னாரு, அந்த
ஆண்டவர் பற்றி தான் வேறு ராஜாக்கள் சொல்கிறாங்க, அந்த ஆண்டவர் பற்றி தான் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அந்த ஆண்டவர் குறித்து தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவர். முடியாதுன்னு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களா? அவர் முடிய பண்ணுகிறது. சோத்திரம். மனுஷனால முடியாது, தேவனால முடியும். ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருக்கிறது, என்ன முடியலை, எனக்கு யார் உதவி செய்ய முடியும், எப்படி பண்ணணும் நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தரிட்ட வாருங்கள், அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தை எப்படி செய்வார் பாருங்க. புதிய ஏற்பாட்டு நாட்களில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது, மனுஷனாய் நடந்து ஊழியம் செய்யும் போது கூட ஓரமெல்லாம் அற்புதம், அதிசயம் பாருங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புற அதிசயம், கானான் வீட்டில் அதிசயம் பாருங்க, எத்தனை இடத்துல அதிசயம் அதிசயம். பெரும்பாலுள்ள ஸ்திரியை குணமாக்குவதில் அதிசயம். இப்படி செய்துகிட்டே போகிறதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த காலவெளியில் நீங்க அவர் நோக்கி பார்த்தால், ஒரு உண்மையிலேயே நீங்கள் அவர் நோக்கி, ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரே என் வாழ்க்கையிலே செய்யுங்கன்னு என்னைக்காவது கேட்கிறீர்களா? கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை அதிசயத்தை செய்வார். மனுஷனால் முடியாதது, கோர்ட்டுனால முடியாதது, உலக தீர்ப்பினால முடியாதது, கர்த்தரால முடியும். நீங்கள் சில சமயங்களில் அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்து நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். இந்த உலகத்தை படைத்தவர், அதை நிர்ணயித்து ஆளுகிறவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யாமல் இருக்க மாட்டார். நீ அவர் நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு காலையிலே நீ அவர் நோக்கி கூப்பிடுவீங்களா? அவர் நோக்கி பார்க்கீங்களா? உங்களுக்கு அற்புதம் வேணுமா? அதிசயம் வேணுமா? கர்த்தர் அன்றைக்கு செய்த இன்றைக்கும் செய்ய வல்லவர். ஒப்பு கொடுங்க. அவர் நோக்கி இந்த காலையில பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவரே, எண்ணும்படிய அதிசயங்களை ஆராய்ந்து பெரிய காரியங்களை செய்த தெய்வன், அன்றைக்கு செய்தீர், இன்றைக்கு செய்து இனிமேல் செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு இந்த கால வேளையிலே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் பெற தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, நீ அதிசயத்தை சேரு மேலே நாங்கள் நம்பிக்கை விசுவாசம் வைக்க உதவி செய்யும். கிருபைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலை கொடுத்து எல்லாரையும் சாட்சியா நிறுத்தி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆராய்ச்சி பெரிய காரியம் அதிசயங்களை செய்கிறவர் இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு நோக்கி பார்க்கிறார். கூப்பிடுங்க, அவர் அற்புதம் செய்வார். இன்னும் ஒரு சுவாத்தி மூலமாய் சந்தைக்கு வரல கத்தாமல் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக